பட்டாசு நகரான சிவகாசியில் கடைசி நேர பட்டாசு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். கடைசி நேர பட்டாசு விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு சிவகாசியில? பாலா, நாடு முழுவதும் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பட்டாசு நகரான சிவகாசியில் இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனை என்பது தற்போதும் கூட தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 4000 பட்டாசு கடைகளில் இந்த பட்டாசு விற்பனையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடந்த 10 நாட்களுக்கும் மேலாகவே வெளியூர் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதாலும் ஒரு நாள், அதாவது நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட இருப்பதன் காரணமாகவும் விருதுநகர் மற்றும் அந்த அண்டை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த விருதுநகரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த வாடிக்கையாளர்கள் இன்று அதிக அளவில் வருகை புரிகிறார்கள். கார், இருசக்கர வாகனங்கள் என பல்வேறு வாகனங்கள் மூலமாக குடும்பத்துடன் பட்டாசுகளை நேரடியாக வந்து பட்டாசுகளை வாங்கி செல்கிறார்கள். பெரும்பாலான கடைகளில் சிறுவர்கள் வெடித்து மகிழக்கூடிய அணுகுண்டு, கம்பி மத்தாப்பு, அதுபோல வானில் சென்று வர்ணஜாலம் காட்டக்கூடிய பேன்சி ரக பட்டாசுகளுக்கு கடுமையான தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலான பட்டாசு கடைகள் இந்த வகையான பட்டாசுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் பல்வேறு கடைகளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. வாடிக்கையாளர்கள் சில வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடனே செல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு பட்டாசு உற்பத்தி என்பது சற்று குறைவு என்பதன் காரணமாகவும், அதே போல தொடர் மழையின் காரணமாக உற்பத்தி என்பது வழக்கத்தை விட முன்னதாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே பட்டாசுக்கான தட்டுப்பாடு என்பது கடுமையாக நிலவி வருகிறது. ஆனாலும் கூட பெரும்பாலான கடைகளில் பொது வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து குவிந்து வண்ணமே இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய பட்டாசுகளை எப்படியாவது வாங்கி செல்ல வேண்டும், குறைந்த விலையில் சிவகாசியில் பட்டாசு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள். இறுதிக்கட்ட பட்டாசு விற்பனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வருகை புரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக சிவகாசியினுடைய மாநகருடைய முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நிற்பதை எங்கு பார்த்தாலும் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்தபடி செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதல் மழை இல்லாததன் காரணமாக உற்பத்தியாளர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று காலை முதல் மழை இல்லாததன் காரணமாக கடைசி கட்ட விற்பனை என்பது எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாக இருப்பதாக பட்டாசு விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக குடும்பத்துடன் பட்டாசுகளை நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்காக ஏராளமான வாடிக்கையாளர்கள் சிவகாசிக்கு தற்போதும் கூட வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இரவு கிட்டத்தட்ட நள்ளிரவு வரை பட்டாசு விற்பனை இருக்கும் என்பதால் இரவும் கூட வாடிக்கையாளர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரவு மழை பெய்யவில்லை என்றால் அந்த முழுமையாக பட்டாசு விற்று தீர்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் பட்டாசு உற்பத்தியாளர்களும் சரி, விற்பனையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். இதே போன்று